ஸ்டூடெண்ட்ஸ், ஏற்கனவே வந்து 2 வீடியோ போட்டிருக்கேன் ரிவிஷன். யூனிட் 1 ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஏற்கனவே வந்து பார்ட் 1 பார்ட் 2ன்னு சொல்லி 2 வீடியோ போட்டிருக்கேன். இது பார்ட் 3. இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எக்ஸாம்பிள் 1.19 பேஜ் நம்பர் 24 இருக்கு. என்ன கொஷின் அப்படின்னா, இஃப் த ஃபங்க்ஷன் f from R to R defined by f of x is equal to 2x plus 7 x less than minus 2. செகண்ட் ஃபங்க்ஷன், ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து 2x plus 7 கொடுத்துருக்கான். செகண்ட் ஃபங்க்ஷன் x square minus 2, லிமிட் வந்து minus 2 less than or equal to x less than 3. தேர்ட் ஃபங்க்ஷன் 3x minus 2 x greater than or equal to 3. 3 ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்கான், அதுக்கான லிமிட் கொடுத்துருக்காங்க. இப்போ நாம் என்ன ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா, then find the values of number 1 f of 4, number 2 f of minus 2, number 3 f of 4 plus 2 into f of 1, fourth one f of 1 minus 3 f of 4 by f of minus 3. இப்போ நம்ம இதை எப்படி கால்குலேட் பண்ணலாம், ப்ராப்ளம் ஃபைண்ட் பண்ணலாம்னு சொல்லி, வேல்யூ ஃபைண்ட் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல நமக்கு அந்த லிமிட்டோடைய கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு இருக்குது. அந்த லிமிட்டோடைய கன்ஃபியூஷன் தூரப்படுத்துறதுக்காக நான் வந்து ஒரு 3 கலர் யூஸ் பண்ணியிருக்கிறதுக்காக சொல்யூஷன் given f of x is equal to 2x plus 7 x less than minus 2. ஒரு ஃபங்க்ஷன் ப்ளூவில் எழுதியிருக்கேன். அடுத்து செகண்ட் ஃபங்க்ஷன் x square minus 2 minus 2 less than or equal to x less than 3, 3x minus 2 x greater than or equal to 3. இப்போ நாம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த லிமிட் வந்து எதை குறிக்குது, எந்த வேல்யூ எங்கே இருக்குது, எந்த ஃபங்க்ஷன் எடுக்கணும், எந்த வேல்யூ கொடுத்துருக்கான், அதுக்கான ரிலேட்டட் ஃபங்க்ஷன் என்ன எடுக்கணும்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம இந்த லிமிட்டை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். முதல்ல புரியுதுங்களா? இப்போ எக்ஸ் லெஸ் தென் -2 அப்படின்னா, எக்ஸ் லெஸ் தென் -2 அப்படின்னா -2 விட எக்ஸ் ஆனது -2 விட குறைவானது. அப்போ எல்லாருக்கும் தெரியும், மைனஸில் எந்த வேல்யூ அதிகமாக இருக்கோ அதுதான் குறையும். இப்போ -2 இருக்குது, அதை விட குறைவான வேல்யூனா -3, -4, -5 அப்படின்னு சொல்லி போய்கிட்டே இருக்கும். -6 அப்படின்னு சொல்லி எக்ஸ் லெஸ் தென் -2, -2 விட குறைவான மதிப்புகள் -3, -4, -5, -6 சொல்லி போயிட்டே இருக்கும். இதான் வந்து எக்ஸ் லெஸ் தென் -2. அடுத்து வந்து எக்ஸ் ஆனது -2க்கும் 3க்கும் இடையில், அதாவது எக்ஸ் லைஸ் பிட்வீன் -2 and 3. And it may be equal to -2 also. Less than or equal to அப்படின்னா -2 include ஆகலாம். x lies between -2 and 3. x ஆனது -2க்கும் 3க்கும் நடுவில் இருக்குது. x ஆனது -2க்கு ஈக்குவலாக கூட வரலாம். அப்போ என்னென்ன பாசிபிலிட்டிஸ், -2, -1, 0, 1, 2. 3 வராது. 3 வந்து ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென், அதனால 3 வராது. -2 வரைக்கும் தான். அதே மாதிரி தேர்ட் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கேன் இல்லையா, எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 3 அப்படின்னு சொல்லி, அதுக்கான வேல்யூஸ் எப்படி இருக்குன்னா, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 3, 3 விட பெரியது அல்லது 3க்கு சமமானது. அப்போனா
3 இன்க்ளூடிங் 3 4 5 6ன்னு சொல்லி போய்கிட்டே இருக்கு. இப்போ நமக்கு என்ன வேல்யூ கொடுக்குறானோ அது ஃபைண்ட் பண்ணோம். அதில் ஃபர்ஸ்ட் வேல்யூ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் f of 4 இருக்கு. if x is equal to 4 then f of x is equal to எந்த ஃபங்க்ஷன் வரும்? x 4 இங்கே இருக்கு, அதனால் இந்த ஃபங்க்ஷன் வரும். f of x is equal to 3x minus 2. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா xக்கு பதிலாக 4 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ f of 4 is equal to 3 into f of 4 is equal to 3 into x minus 2. xக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம் அப்படின்னா 4 சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ சிம்பிளிஃபை பண்ணுங்க. 3 4s are 12. 12 minus 2 is equal to என்ன வரும்? 10. ஸோ f of 4 உடைய வேல்யூ 10. புரியுதுங்களா? இதுதான் வேல்யூ f of 4 உடைய வேல்யூ. அதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். செகண்ட் வந்து f of minus 2ன்னு கொடுத்துருக்கான். இப்போ மைனஸ் 2 எங்கே இருக்குன்னு பார்க்கணும். f of minus 2 என்பது எதில் இருக்குது? செகண்ட் ஃபங்க்ஷனில் வருது. f of minus 2 இங்கே பாருங்கள், -2 -1 0 1 2 எட்ஸெட்ரா. -2 எங்கே வருது அப்படின்னா செகண்ட் ஃபங்க்ஷன், அதனால் செகண்ட் ஒன். இஃப் x is equal to -2 then f of x is equal to f of x இந்த ஃபங்க்ஷன் அப்படின்னா x ஸ்கொயர் -2 என்ற ஃபங்க்ஷன். இப்போ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா x உடைய வேல்யூ -2 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ f of -2 is equal to f of -2 is equal to x ஸ்கொயர் -2 xக்கு பதிலாக -2 is equal to -2 ஸ்கொயர் அப்படின்னா 4 -2 is equal to +2. ஸோ f of -2 is equal to +2 வரும். இதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் வந்து என்ன ஃபைண்ட் பண்ணோம்? f of 4 plus 2 f of 1. சரி, f of 4 வந்து ஏற்கனவே ஃபைண்ட் பண்ணிட்டோம். இப்போ f of 1 வந்து ஃபைண்ட் பண்ணணும். அப்போ f of 1 எங்கே வரும்னு பார்க்கலாம், எந்த ஃபங்க்ஷனில் லை ஆகுதுன்னு பார்க்கலாம். f of 1 அது மறுபடியும் செகண்ட் ஃபங்க்ஷன் லை ஆகுது, அதாவது -2 -1 0 1 2 இருக்கு இல்லையா, இங்கே 1 இங்கே வருது. அப்போ இந்த ஃபங்க்ஷன் நம்ம எடுத்துக்கணும். x ஸ்கொயர் -2 என்ற ஃபங்க்ஷன் சேம் ஃபங்க்ஷன். தேர்ட் ப்ராப்ளத்தில் f of 1 ஃபைண்ட் பண்ணால் அதனால் if x is equal to 1 then f of x is equal to x ஸ்கொயர் -2. இப்போ f of xக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 1 சப்ஸ்டியூட் பண்ணோம். f of 1 ஸ்கொயர் -2. ஸோ is equal to 1 ஸ்கொயர்னா 1 -2 is equal to -1. 1 minus 2 is -1. f of 1 is equal to -1. So therefore third problem என்ன அப்படின்னா f of 4 plus 2 into f of 1 is equal to நேராக போட்டுக்கலாம் is equal to f of 4 உடைய வேல்யூ ஏற்கனவே ஃபைண்ட் பண்ணி வச்சிருக்கோம் 10 plus 2 into f of 1 உடைய வேல்யூ -1 is equal to 10 plus into minus 2 ones are 2. 10ல 2 போச்சுன்னா 8. Therefore f of 4 plus 2 f of 1 is equal to value 8. இதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் ஃபைண்ட் பண்ணோம். என்ன கொடுத்துங்க பாருங்க, f of 1 minus 3 f of 4 by f of -3. இப்போ ஏற்கனவே இப்போ தான் வந்து f of 1 ஃபைண்ட் பண்ணிட்டோம், f of 4 ஏற்கனவே ஃபைண்ட் பண்ணிட்டோம். இப்போ என்ன ஃபைண்ட் பண்ணணும்னா f of -3 ஃபைண்ட் பண்ணணும். ஏற்கனவே ஃபைண்ட் பண்ண வேல்யூ மறுபடியும் ஃபைண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ f of 1 minus 3 f of 4, f of 1 ஃபைண்ட் பண்ணியாச்சு, f of 4 ஃபைண்ட் பண்ணியாச்சு. இப்போ f of -3 ஃபைண்ட் பண்ணணும். இப்போ -3 எங்கே வருதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் -3 வருது, -3 -4 -5 -6 அப்படின்னு சொல்லி வருது இல்லையா. இப்போ ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் நம்ம எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் இந்த ப்ளூ கலரில் இருக்க ஃபங்க்ஷன். இப்போ f of -3 முதல்ல ஃபைண்ட் பண்ணிடலாம், அதுக்குமா வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஃபோர்த் ஒன்ல f of -3 ஃபைண்ட் பண்ணோம். அதனால் if x is equal to -3 then f of x is equal to என்ன ஃபங்க்ஷன் வரும் அப்படின்னா 2x plus 7. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா xக்கு பதிலாக -3 சப்ஸ்டியூட் பண்ணணும். xக்கு பதிலாக -3. இப்போ f of xக்கு பதிலாக அப்படியே பிராக்கெட் போட்டுக்கிறேன், 2 into x plus 7. இப்போ xக்கு பதிலாக -3 சப்ஸ்டியூட் பண்ணணும். -3.
இப்போ சிம்பிளிஃபை பண்ணுறீங்க, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், 2 3 தான் 6 ப்ளஸ் 7. ஸோ மைனஸ் 6 ப்ளஸ் 7 என்ன அப்படின்னா 1. ஸோ எஃப் ஆஃப் மைனஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 1. இதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். இப்போ என்ன புதுசாக நம்ம ஃபைன் பண்ணுறோமோ அதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டுட்டோம் அப்படின்னா கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு சிரமம் இல்லாமல் போயிடும். ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்குவாங்க ஆன்சர் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி. ஓகேவா? சரி, இப்போ என்ன பண்ணுறோம், கொஷின் எடுத்துக்கலாம். 4th ஒன், எஃப் ஆஃப் 1 என்ன ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா எஃப் ஆஃப் 1 மைனஸ் 3 இன்டூ எஃப் ஆஃப் 4 டிவைடட் பை எஃப் ஆஃப் மைனஸ் 3 இஸ் ஈக்குவல் டு ஒவ்வொரு ஃபங்க்ஷனுடைய வேல்யூ வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாங்க. எஃப் ஆஃப் 1உடைய வேல்யூ ஏற்கனவே நம்ம ஃபைண்ட் பண்ணி வச்சுருக்கோம். என்ன அப்படின்னா -1. எஃப் ஆஃப் 1க்கு -1. இங்கே மைனஸ் இருக்குது, மைனஸ் போட்டுக்கிறேன். 3 அப்படியே எழுதிக்கிறேன். எஃப் ஆஃப் 4உடைய வேல்யூ 10ன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம். 10 சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். டிவைடட் பை எஃப் ஆஃப் -3 இப்போ தான் ஃபைண்ட் பண்ணோம். எஃப் ஆஃப் -3 1. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும்னு பார்க்கலாம். -1 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 3 10s are 30 by 1 is equal to மைனஸ் 1 டிவைட் பண்ணும்போது அதே தான் வரும். ஸோ -1 minus 30 is equal to -31. இதான் வந்து ஆன்சர். ஸோ எஃப் ஆஃப் 1 minus 3 f of 4 divided by f of minus 3 is equal to -31. ப்ராப்ளம் முடிஞ்சு போச்சு. இது எதுனா 5 மார்க்ஸ் நமக்கு கண்டிப்பாக ஈஸியாக வந்து கிடைக்கும். ஈஸியாக நம்ம 5 மார்க் வாங்கலாம். ஓகேவா? புரிஞ்சிச்சா? சப்போஸ் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். அந்த டவுட்டு அடுத்த வீடியோவில் கிளியர் பண்ணும். தேங்க்யூ. விஷ் ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த டாபிக் போகலாம். 1.9 காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே சமயத்தில் நிறைய கன்ஃபியூஷன் வந்து உருவாகும். இதில் நம்ம முதல்ல தெளிவாகிடணும். காம்போசிட் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லி, அதாவது ஜி சர்க்கிள் எஃப்ஜி 2 ஃபங்க்ஷன்ஸ், 2 ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஜி சர்க்கிள் எஃப் இஸ் ஈக்குவல் டு எப்படி எதுலன்னா ஜி சர்க்கிள் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறதுலாம் இஸ் ஈக்குவல் டு g of f of x அப்படின்னு எழுதலாம். இதை சர்க்கிளில் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா g of f of x, that is g circle f is equal to g circle f of x is equal to g of f of x. புரியுதுன்னா? இப்போ நம்ம ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணும்போது இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 1.20, அதாவது ஃபஸ்ட் சாப்டரில் 20th ப்ராப்ளம், எக்ஸாம்பிள் ப்ராப்ளம், பேஜ் நம்பர் 27ல் இருக்குது. கொஷின் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஃபைண்ட் எஃப் சர்க்கிள் g and g circle f when f of x is equal to 2x plus 1 and g of x is equal to x square minus 2. ரெண்டு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு எஃப் சர்க்கிள் g and g சர்க்கிள் f ரெண்டுமே ஃபைண்ட் பண்ணணும். எப்படி ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ சொல்யூஷன். ஸோ கிவன் முதல்ல என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். இப்போ என்ன கொடுத்துருக்கானா முதல்ல எழுதணும். எப்போவுமே ப்ராப்ளம் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது, ப்ராப்ளம் போடும்போது ஃபஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா வாட் இஸ் கிவன், என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கணும். அடுத்து வாட் இஸ் த கொஷின், என்ன கேட்டிருக்காங்க, என்ன ஃபைண்ட் பண்ணணும், வாட் வி ஆர் கோயிங் டு ஃபைண்ட், அதை பார்க்கணும். முதல்ல நம்ம இதில் தெளிவாயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஈஸியாக மார்க் வாங்க முடியும். நம்மளால் நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்னா முதல்ல கொஷனை நம்ம ஸ்டடி பண்ணணும். ஸ்டடி பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறமா அடுத்து என்ன கேட்குறேன் அப்படின்னு பார்க்கணும். என்ன வாட் இஸ் கிவன், வாட் இஸ் த கொஷின். ஸோ கிவன் இப்போ f of x is equal to f of x is equal to 2x plus 1. This is one function and another function, and g of x is equal to x square minus 2. இங்கே ஈஸியாக புரியறதுக்காக ரெண்டு கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா f circle g ஃபைண்ட் பண்ணணும். f circle g, that is therefore f circle g is equal to எப்படி எழுதலாம் இது, f of g of x, f of g of
எக்ஸ். புரியுதுங்களா பாருங்கள், எஃப் சர்க்கிள் ஜி இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸுடைய ஃபங்க்ஷன் என்னன்னு பாருங்கள். ஜி ஆஃப் எக்ஸுடைய ஃபங்க்ஷன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு, இப்போ நமக்கு தெரியும் ஏற்கனவே எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா 2x + 1. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2x + 1 அப்படின்னு எழுதிக்கிறேன். அதாவது ப்ராக்கெட்டில் எக்ஸுக்கு தான் வச்சுக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் வந்துச்சு அப்படின்னா என்ன, 2x + 1. அப்போது 2x + n1 என்ற முறையில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எஃப் ஆஃப் சம்திங் இருக்குது 2 × something + 1. அப்போது அந்த ப்ராக்கெட்டில் என்ன வரணும் அப்படின்னா x² - 2 வரணும், x² - 2 வரணும். புரியுதுங்களா, 2x + 1 2x + 1. இங்கே பார்த்துக்கோங்க, எக்ஸ் இருந்தால் எக்ஸ் போடணும். எக்ஸுக்கு பதிலாக x² - 2 இருக்குது, அதனால் எக்ஸுக்கு பதிலாக x² - 2 போட்டிருக்கு. டவுட்டு கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா 2 உள்ள மல்டிப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு 2 உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ 2 × x² 2x² minus plus into minus minus plus into minus minus 2 2s are 4, then plus 1 அப்படியே எழுதிக்கங்க. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். இப்போ இஸ் ஈக்குவல் டு 2x² அப்படியே எழுதிக்கணும். -4 + 1 இருக்குது, அதை -3, அதாவது -4 + 1 என்ன வரும், -3 வரும். இது எதனுடைய வேல்யூ அப்படின்னா எஃப் சர்க்கிள் ஜி உடைய வேல்யூ, எஃப் சர்க்கிள் ஜி உடைய வேல்யூ. நான் அதே சேம் கலர் யூஸ் பண்ணுறேன் புரியறதுக்காக. எஃப் சர்க்கிள் ஜி உடைய வேல்யூ. இப்போ இது நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணிட்டோமோ அதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். அடுத்து என்ன ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா ஜி சர்க்கிள் எஃப் ஃபைண்ட் பண்ணணும். மறுபடியும் அதே கலர்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஜிக்கு க்ரீன் கலர், ஜி சர்க்கிள் எஃப்க்கு வயலட் கலர் யூஸ் பண்ணுறேன். இஸ் ஈக்குவல் டு ஜி சர்க்கிள் எஃப் இஸ் ஈக்குவல் டு, அப்போ என்ன அர்த்தம் இதுக்கு அப்படின்னா ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு அர்த்தம். இஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக என்ன எழுதலாம் அப்படின்னா 2x + 1 கொடுத்துருக்காங்க. 2x + 1. இப்போ ஜி ஆஃப் எக்ஸுடைய வேல்யூ பாருங்கள், என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா x² - 2ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள் ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்னா x² - 2, எக்ஸ் இருந்தால் x² - 2. இப்போ எக்ஸுக்கு பதிலாக என்ன கொடுத்துருங்க பாருங்கள் ப்ராக்கெட். இப்போ எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குங்க, 2x + 1 இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா x² g ஆஃப் எக்ஸ் இருந்தால் x² - 2 x² - 2. இப்போ எக்ஸுக்கு பதிலாக என்ன போடலைன்னா ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது அது எக்ஸ் இருந்தால் எக்ஸ் போடுவோம். எக்ஸுக்கு பதிலாக 2x + 1 இருக்குது. ஸோ 2x + 1 2 -2. புரியுதுங்களா? சரி, அடுத்து இப்போ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணணும். எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். திஸ் இஸ் ஆஃப் த ஃபார்ம் a + b (2). இது எப்படி இருக்குன்னா a + b (2) ஃபார்மில் இருக்குது. அதனால் ஃபார்முலா என்ன, a² + 2ab + b². a + b (2) is equal to a² + 2ab + b². இது ஃபார்முலா. இந்த ஃபார்முலா இங்கே அப்ளை பண்ணலாம். a² a என்ற இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா 2x இருக்குது. 2x (2) ப்ளஸ் 2ab 2 × 2x × 1 ப்ளஸ் b² 1² then -2. புரியுதுங்களா? இப்போ இது சிம்பிளிஃபை பண்ணலாம். இப்போ தி ஸ்கொயர் இஸ் காமன் ஃபார் போத் த நம்பர்ஸ். ஸோ 2² x² ப்ளஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 2 × 2 4 4 1s are 4 4x ப்ளஸ் 1² is 1 -2 is equal to 2² அப்படின்னா 4x² ப்ளஸ் 4x ப்ளஸ் 1 -2 அப்படின்னா -1 அப்படின்னு வரும். இதுக்கு மேலே சிம்பிளிஃபை பண்ண முடியாது.
அதனால் அப்படியே விட்டுலாம் அதை. therefore G circle F is equal to 4x square plus 4x minus 1. That's all. இதுதான் வந்து required answer. G circle F is 2 மார்க்கில் வந்து இது கேட்கலாம். நிறைய பேருக்கு இந்த ஈஸியான ஒரு 2 மார்க் இது வந்து நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன். இது ஃபங்க்ஷன் வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரியாது. அதனால் இப்போ கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம், நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஓகே, தேங்க்யூ.